வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025 பவர்ட் பை கிரெடில்லா. மே 10ஆம் தேதி சென்னை சிட்டி சென்டர் எக்மோர் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு வாங்க. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. நான் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளோவில் போகும்பொழுது அப்படியே ஒரு 2 டைலாக் கூட போகும்ல, எக்ஸ்ட்ரா ஆடியன்ஸ் சிரிப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் சக் சக் எடிட் பண்ணி தூக்கி போட்டாப்புல கரெக்டாக. என் கேரக்டர்லாம் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி தான். அது வரும்போது டெரராக இருந்தாலும் வந்து ஓப்பனிங் சீனில் பார்க்கும்போது குறிஞ்சி பண்ணல் கமல்ஹாசன் மாதிரி இந்த கெட்டப்போட வந்தீங்க. அவங்க அவ்வளோ மெனக்கிட்டாங்க. அது வந்து ஷார்ட் எடுத்தாங்க. என்னை வச்சு காமெடி பண்ணுறீங்க இது 6 மாதத்துக்கு முன்னாடி தானே ஷூட் பண்ணோம், அதுக்குள்ளே நம்ம மறந்து போயிட்டோம். குமரன் கேரக்டர்ஸ் ஆகாத இந்த அம்மா தானே சாவாங்க, ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானே பதட்டமாக பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி அது அந்த ட்விஸ்ட் அங்கே அப்படி ஒரு பிளே வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இட்ஸ் லைக் எவ்ரி ஈவினிங் ஷோ ஆர் ஆல்டர்னேட் நைட் ஷோ போயிடும் வாலிபடத்துக்கு. படம் சூப்பரு, அதெல்லாம் வேறு. அஜித் சார் செம்மையாக நடிச்சிருப்பாரு, அதெல்லாம் வேறு. சிம்ரனை பார்க்கணும். ஆமாம், சொன்னால் நம்ப மாட்டீங்க. காலையிலேருந்து ஷூட் பண்ணுறோம், க்ளவுடியாக ஒரு மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு நல்ல லைட்டிங். அது க்ளவுடியாக இருக்குது. கரெக்டாக ஈவினிங் 5:45க்கு பேக்கப் சொல்கிறாங்க, தூரல் படம். அந்த டைமிங் வந்து சினிமாவில் நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணுவோம்ல, க்யூவில் பண்ணணும்னு சொல்லி, அந்த மாதிரி கூட நடக்காது. ஸோ அப்போவே தெரியும் திஸ் எ பிளஸ்ட் ப்ராஜெக்ட். நீங்கள் கேங்கஸையோ இல்லை வடிவேலண்ணன் பண்ண படத்தையோ ரீமேக் பண்ணவே முடியாது, சத்தியமாக முடியாது, வாய்ப்பே இல்லை. நீங்கள் இன்சரேஷன் நீங்கள் எந்த லாங்குவேஜ்லையும் பண்ணவே முடியாது. யாரை வச்சு பண்ணுறது? பண்ணவே முடியாது. தேட்ஸ் அ பெஞ்ச் மார்க் ஆஃப் ஒரு ஆர்டிஸ்ட். ஒன் இண்டியா தமிழ் ஃபிலிம் பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இன்றைக்கி இந்த ஷோவில் நம்ம கூட ஒரு மிக முக்கியமான ஒரு கெஸ்ட் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு தவிர்க்க முடியாத நடிகராகவும் ஒரு மாறிட்டுருக்காரு. ஒரு காமெடி நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகம் மாறி, அதுக்கு பிறகு குணச்சித்திர நடிகர், ஒரு வில்லன் ரோல் அப்படின்னு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் இவரால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இயக்குநர்கள் மத்தியில் விதைச்ச ஒருத்தர். யாருன்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நடிகர் பகவதி பெருமாள். வணக்கம். கடைசியாக பேர் சொன்னீங்க, அது வரைக்கும் யாரையோ சொல்லிட்டு இருக்காரு. இல்லை என்னடா நம்மள உட்கார இல்லை சீரியஸ் ஹாப்பி. நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம் நாங்கள். ஏன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான ஆகட்டும், அதுக்கு பிறகு சூப்பர் டீலக்ஸ் ஆகட்டும், நடுவில் இப்போ லாஸ்ட் இயர் பூஸ்டார் பண்ணீங்க, ஒரு வேரியேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு பாராட்டுகள் அதுக்கு. ஏன்னா பாதி பேர் ஒரு ஜானரில் அடக்கிக்குவாங்க தங்களை, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் அதில். அதுக்கு நான் வந்து குமாரராஜா சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலுமே பத்தாது. ஒரு படத்துக்குமே ஒரு டைரக்டர்ஸ் கூப்பிட்றாங்கல்ல, அந்த நம்பிக்கையில் அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக இந்த கிரெடிட் போகுது. நான் அந்த வழியில் வாங்கி கொடுக்குற ஆளாக இருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி. பட் அந்த இயக்குனருக்கு ஒரு நம்பிக்கை நீங்கள் ஏற்படுத்துறீங்களா, அது பெரிய விஷயம் இல்லை. இவரால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு அது இல்லை. ஆமாம், அது அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு, அதான் அவங்க கிரெடிட்டு. ஒன்று பண்ணும் பொழுது அடுத்தவங்களுக்கும் ஒரு க்யூரியாசிட்டி வருது, பக்ஸுக்கு இந்த கேரக்டர் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் அதோட ஆணிமூடு. பார்த்திங்கன்னா முதல்ல பாலாஜி, ஏன்னா என்ன ஒரு நடிகனாக ஷேப் பண்ணதுன்னு சொன்னால் பாலாஜி தான். பஜ்ஜி நடுவில் கொஞ்சம் பார்த்து காணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பண்ண படங்களில் வந்து நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் குமாரராஜா சார் வந்து ஃபுல் டைமென்ஷன் மாற்றி விட்டது. அது பெரிய பிளெஸ்ஸிங். பெர்லின் அதுதான் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆடு, ஹிந்தி படம், அந்த ரீச் போகுது. அந்த கேட் ஓப்பன் பண்ணி சொல்லலாம். ரீச்சுங்கிறத நான் எப்படி மீன் பண்ணுறேன்னா, அந்த மாதிரியான க்ரியேட்டிவ் மைண்ட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க கூடலாம் நான் அசோசியேட் ஆக முடியுது. நான் அதான் ரீச்சுன்னு சொல்கிறேன். ஆப்வியஸ்லி அதோட அவுட்கம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போகிறது. ஓகே. ஸோ ஃபைனலாக இந்த வருஷம் ஒரு மிக முக்கியமான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தியேட்டரில் சக்கப்போடு போட்டுட்ருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம். ஆக்சுவலாக அந்த படத்தோட டீசர்லாம் பார்க்கும்போது ஓகே இது நல்லாயிருக்கும், ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் படம் பார்த்துட்டு ஓகே இந்த படத்தில் உங்களுக்கு காமெடியும் இருக்குது, எமோஷனலும் இருக்குது, ஒரு மெசேஜை ப்ரீச்சே இல்லாமல் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற விஷயமும் ஒன்று இருக்குது. தியேட்டருக்கு நார்மல் சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். எப்படி நடந்தது, இது எப்படி பார்க்குறீங்க? இது என்ன அபி கதை சொன்னார். $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குல்ல, மூவிஸ் இருக்குல்ல, அவங்க வந்து வெரி பர்டிகுலர் அபவுட் ஸ்டோரி. இது
அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இருக்கணும். அது வந்து அதில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் இருக்கக்கூடாது. பெருசாக எனக்கு தெரிஞ்சு அவங்க வைலன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்க கதை கேட்குற விதமே ஃபேமிலியாக உட்காந்து தான் கேட்பாங்க. ஸோ எல்லாருக்குமே அதுக்கப்புறம் தே டிஸ்கஸ் அபவுட் தட். அப்புறம் தான் செலக்ட் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க செலெக்ஷனில் வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. நான் குட் நைட் பண்ணியிருக்கேன். லவ்வரில் எனக்கு ரோல் இல்லை. அடுத்த படத்துலேயும் கூப்பிட்டாங்க. ஃபார் அன்ஃபார்ச்சுனேட்லி டேட்ஸ் இருந்தனால கிளாஷ்னால பண்ண முடியல. இந்த படம் பண்ணியிருக்கேன். ஸோ நரேஷன் கேட்கும் பொழுதும் சரி, நாங்கள் ஷூட்டிங்கில் போய் ஒர்க் பண்ணும் பொழுதும் சரி, வி என்ஜாய்ட் டூயிங் தட். ஆனால் என்னென்னா பயங்கர என்ன சொல்லுங்க, பசங்க வந்து ரொம்ப சின்ன பசங்க, 24 வயசு 25 வயசு ஆவரேஜாகவே சினிமாட்டோகிராஃபர். ஆனால் பயங்கர டேஸ்ட்ஃபுல்லான ஆளுங்க. எப்படின்னா நைட் ஷூட் நாங்கள் பண்ணுறோம். அந்த நைட் சீன் இருக்குல்ல, அந்த பையன் மொட்டை மாடி சீனு நைட் ஷூட் பண்ணுறோம், ஃபுல் நைட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட தீபாவளிக்கு முதல் நாள் நினைக்கிறேன், அடுத்த நாள் தீபாவளி நினைக்கிறேன். ஸோ பண்ணிகிட்ருக்கோம். 2 மணி லைட் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு ஷாட்டுக்கு. அப்போது சினிமாட்டோகிராஃபர் ஃபாக்ஸி, அவன் பேர் அரவிந்த் நினைக்கிறேன், ஆனால் ஃபாக்ஸின்னு தான் கூப்பிடுவான். ஃபோனில் வந்து ராஜா சாரோட பழைய சாங்ஸ் வந்து போட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காப்புல. அந்தளவுக்கு. ஆனால் 24 வயசு தான் ஆகுது. ஒரு டேஸ்ட்ஃபுல்லாக ஒரு என்ன சொல்லுங்க, அது ஒரு பிளிஸ்ஸாக இருந்தது. ஸோ எவ்ரி ஆர்டிஸ்ட் அதில் கேஸ்டிங் ரொம்ப முக்கியம். அண்டு எங்கேயாவது இப்போ வந்து எனக்கு ஒய்ஃப் கேரக்டர் பண்ணாங்கள்ல சௌந்தர்யா, அவங்க என் பொண்ணு கேரக்டர் யோகலட்சுமி, இவங்கெல்லாம் வந்து நிறைய வருஷமாகவே சினிமாவில் தான் இருக்காங்க. பட் அந்த ப்ராமினெண்ட்டாக ஒன்று வருதுன்னு வெளியே ஒரு சீனு 1.5 சீன் இல்லை வந்து அந்த கேரக்டர் வந்து எடிட்டிங்கில் போயிடும். பட் இவங்களோட லாங் டைம் ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அதுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி இந்த படம் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சுதர்சன் ஆகட்டும், ஆனந்தவுடன்லேருந்து எல்லா கேரக்டரும் அது அவருக்கு. அதான் நான் அபி டைரக்டர்கிட்ட பேசும்பொழுது கேட்டேன், என்னையா உன் வாழ்க்கையில் நடந்து சொல்லியா, நீ இப்படி எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிட்ட, இல்லை வந்து இவ்வளோ தெளிவாக இருக்கேன்னா நீ பயங்கரமாக அடிபட்டிருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸு ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணுறோம், அவங்க ஃபேமிலியை அப்சர்வ் பண்ணுறோம். அதுலேருந்து தான் சார் ரொம்ப ஹெவியாவோ இல்லை ரொம்ப ட்ராஜடியாவோ ஒன்றும் கிடையாது சார். நான் ஹாப்பி இதுதான் சார். இதுதான் நான் க்ரியேஷன். ஜென்ரலி சொல்லுவாங்கள்ல, ரொம்ப அடிபட்டு அப்படி தான் வர முடியும்னு. நீங்கள் அப்சர்வ் பண்ணாலே ரொம்ப அதில் அந்த மெச்சூரிட்டி இந்த கதையை பண்ணுறதுல மட்டும் இல்லாமல் கிராஃப்ட்லேயும் இருக்குது. எப்படின்னா நான் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளோவில் போகும்பொழுது அப்படியே ஒரு 2 டைலாக் கூட போகும்ல, இன்னும் ஆடியன்ஸ் சிரிப்பாங்க அப்படின்னு, அதெல்லாம் சக் சக் எடிட் பண்ணி தூக்கி போட்டாப்புல கரெக்டாக. ஓகே, அவர் சொல்கிறது மட்டும்தான். அப்படி கிடையாது, நான் இம்ப்ரோவைஸ் பண்ணதெல்லாம் இருக்குது அதில். பட் ஒரு பாயிண்ட் அந்த லிமிட் தாண்டி போய் பண்ணுவோம் தெரியுமா, ஆடியன்ஸை சிரிக்க வச்சிடலாம் அப்படின்னு. இந்த சீனில் இந்த கேரக்டர் இவ்வளோ தான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் கிளாரிட்டி அபிக்கு இருக்குது. அது டைரக்ட் பண்ணும்பொழுது கூட நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு பார்ப்பல, ஆனால் இன்னொரு ஷாட் எடுப்பாப்புல, அப்போ தெரிஞ்சிடும் இன்னொரு ஷாட்டை இங்கே கட் பண்ணி கொண்டு வந்துடுவாப்புல அப்படி. பட் அது ஒரு ஸ்வீட் வே ஆஃப் என்ன சொல்லுவீங்க, அலோயிங் த ஆர்டிஸ்ட் ஆர் த கேரக்டர் த ஆக்டர் டு கோ அவே. நீ போ, டைம் வேஸ்ட்டு, படம் நிறைய லிமிட்டேஷன் இருக்குது, அதெல்லாம் வேறு. பட் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த ப்ளேஃபுல்னஸ் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதை அலோவ் பண்ணுற மெச்சூரிட்டி வந்து பெரிய டைரக்டர்ஸுக்குலாம் நான் பார்த்துருக்கேன். அது வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் கொண்டு வருது. ஒரு 24-25 வயசில் இந்த பையனுக்கு கதை சொல்கிறது வேறு, ஒரு டைரக்ட் பண்ணுறது வேறு இல்லை. அண்ட் எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட். குமரவேல் அண்ணன், MS பாஸ்கர் சார், நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட், அவ்வளோ கேரக்டர்ஸ். படம் முடிஞ்சு இப்போ ரமேஷ் எல்லாம் பண்ணியிருக்காப்புல, அமேசிங். எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வைங்களேன். பட் படத்தில் பார்த்துட்டு அப்படி இருந்தது அந்த கேரக்டர். குட்டி பையன் கிளைமேக்ஸில் அவரோட ட்விஸ்ட்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ரைட்டிங், எனக்கு கதை நரேஷன்லேயே வந்து இந்த கதை ஏன் சீன் சொல்லிகிட்டு இருக்காப்புல, மேஜர் சீன்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காப்புல, இந்த கதையை எப்படி தான் முடிக்க போகிறாப்புல. நீ ஆரம்பிச்சிட்ட ஓகே, நீ என்ன கிளைமேக்ஸ் வைப்ப, கிளைமேக்ஸ் வந்து ஒரு பீக் அடிக்கணும்ல. அப்போ கதை சொல்லும் பொழுதே வந்து கிளைமேக்ஸ் சொல்ல முடிஞ்சுன்னா இது சூப்பர் ஹிட் அப்படின்னு தெரியும்.
கதை கேட்கும் பொழுது. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, எனக்கு வந்து ஓவராலாக தெரிஞ்சாலும் ஒரு சீனில் நீங்கள் அழுவீங்க சந்தோஷத்தில், அடுத்த இந்த சீன்லேயே சிரிக்க வச்சிருவாப்புல. அப்படியே சிரிச்சிட்டு இருப்பீங்க, திருப்பி அடுத்த எமோஷன் சீன் வந்துடும். அந்த வீட்டில் ரோலர் கோஸ்டர் ரைட் பிட்வீன் தீஸ் டூ. நீங்கள் சோகத்துலேயோ இல்லை ட்ராஜடிலேயோ பெயின்லேயோ நீங்கள் அழுகிறது வேறு, ஆனந்தமாக அழுகிறது. இவ்வளவு பியூரான ஒரு கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த வேர்ல்டில். அவங்கள வந்து நம்ம வெரி ரேர்லி மீட் இந்த ரியல் லைஃப். ஆனால் இந்த சினிமாவில் அப்படி எல்லாருமே இருக்காங்க. இப்போ என் கேரக்டர்லாம் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி தான். அது வரும்போது டெரராக இருந்தாலும் வந்து ஓப்பனிங் சீனில் பார்க்கும்போது குருதி படம் கமல்ஹாசன் மாதிரி இந்த கெட்டப்போட வந்தீங்க. அவங்க அவ்வளோ மெனக்கிட்டாங்க, அதுக்கு ஷார்ட் எடுத்தாங்க. என்னை வச்சு காமெடி பண்ணுறீங்க தெரியுது. ஆனால் வந்து அதான் சொல்கிறேன்ல, பண்ணும்போதே செம்ம ஃபன் தான். சிம்ரன் மேம், சசி சார் கூட 2வது படம் ஜெம் ஆஃப் த பீப்புள் அண்ட் வி டிசர்வ் த சக்ஸஸ். உங்களுடைய கனவு நிறைவேறிச்சு, சிம்ரன் நமக்கு ஒரு நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு வச்சுருந்ததெல்லாம்? உண்மையிலே நான் வந்து காலேஜ் படிக்கும் பொழுது அவங்க நடித்து வாலி ரிலீஸ் ஆகுது. ஓகே, 96 98 அந்த டைம். நான் குரோம்பேட்டில் எம்ஐடியில் தான் படித்தேன். ஸோ ஆப்போசிட்டில் தான் வெற்றி தேட்டர். ஸோ இட்ஸ் லைக் எவ்ரி ஈவினிங் ஷோ ஆர் த ஆல்டர்னேட் நைட் ஷோ போயிடும் வாலி படத்துக்கு. ஓகே, படம் சூப்பரு, அதெல்லாம் வேறு. அஜித் சார் செம்மையாக நடிச்சிருப்பாரு, அதெல்லாம் வேறு. ஆனால் சிம்ரனை பார்க்கணும். ஆமாம், அவங்கள பார்க்கணும், அவங்க பெர்ஃபார்மன்ஸு அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். அவங்க கூட நின்று பேசுனது, அவங்க என்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி பேசுனது சூப்பர் டீலக்ஸ் பற்றி. இட்ஸ் லைக் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படிங்கிறது வேறு. ஆனால் அவங்களுக்கு நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னு தெரியுத அந்த அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது பிளெஸ்ஸிங். நீங்கள் சொன்னீங்களா அந்த வாலி படம் பார்த்தது அதெல்லாம்? அவ்வளோ பேச முடியல, ஆனால் நிறைய பேசணும். இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அதுக்கு டாபிக் வரணும்ல, இல்லைன்னா நான் வலுக்கட்டாயமாக சொல்ல முடியாதுல்ல. பெஸ்ட்டு தான். ஆமாம், சாம் டார்லிங்ஸ் சசி சார், சிம்ரன் மேம். எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தில் இருக்கிற யாரையுமே நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஒரு சின்னதாக நெகட்டிவாக சொல்ல முடியாது. எவ்ரிபடி அது வந்து அந்த அந்த ப்ராஜெக்ட் அட்ராக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கள் ப்ராஜெக்ட் ரொம்ப பிளெஸ்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு எனக்கு எப்போ தோணுச்சுன்னா, கதை பண்ணிவிட்டு ஷூட்லாம் போயிட்டுருக்கோம். நவம்பர் டிசம்பரில் ஷூட் பண்ணுறோம். அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் 9 to 6 ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் பண்ணுறோம். மொதல் நாள் நைட்டு வந்து வெதர் ரிப்போர்ட்டில் வந்து 9 to 6 வந்து ரெயின், கம்ப்ளீட் ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அப்போது ஹரிஷன் சொல்லிவிட்டு, அவர் ஆக்சுவலாக டைரக்டர் தான், டைரக்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து ஈபியாக ஒர்க் பண்ணாங்க. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், என்னையா நீங்கள் நாளைக்கு மழைன்னு போட்டிருக்கு, ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வச்சுருக்கீங்க, அவுடோர் வேறு, வெளியில் தான் சீனு ஸ்ட்ரீட்டில், என்ன பண்ண போகிறீங்க? வாங்க சார் பார்த்துக்கலாம். இதுதான் அந்த இது சொன்னால் நம்ப மாட்டீங்க. காலையிலேருந்து ஷூட் பண்ணுறோம், க்ளவுடியாக ஒரு மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு நல்ல லைட்டிங், அது க்ளவுடியாக இருக்குது. கரெக்டாக ஈவினிங் 5:45க்கு பேக்கப் சொல்கிறாங்க, தூரல் பட ஆரம்பிக்குது. அந்த டைமிங் வந்து சினிமாவில் நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணுவோம்ல, க்யூவில் பண்ணணும்னு சொல்லி, அந்த மாதிரி கூட நடக்காது. ஸோ அப்போவே தெரியும் திஸ் எ பிளஸ்ட் ப்ராஜெக்ட். பட் இவ்வளோ பிளஸ்டாகுங்கிறது தெரியாது. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரெஷ் ஷோ, ப்ரீமியர் ஷோ அப்படின்னு உண்மையில் நிறைய ஷோலாம் போட்டுருந்தாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் படம் பார்த்துருப்பீங்க. பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? பர்டிகுலராக இந்த ஒரு சீன் வந்து ஓகே நான் இப்படி வரும் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து படம் வந்து ஃபஸ்ட்டு May 1 ரிலீஸ் ஆச்சுல்ல, நான் 30th வந்து ப்ரெஸ் ஷோ இருந்ததில்ல, அதில் தான் பார்த்தேன். 28th பார்த்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்க்ரீனிங் நடந்துச்சுன்னு தெரியும். அங்கேருந்து ரிப்போர்ட்ஸும் வர ஆரம்பிச்சிட்டு எல்லோரும் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, படம் இப்படியெல்லாம் இருக்குது, அதை அனலைஸ் பண்ணியெல்லாம் பேச ஆரம்பிச்சு, அந்த மாதிரியெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் ஃபுல் படம் பார்த்தது வந்து 28th அப்போ தான். பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்த சீன் வரப்போகுதுன்னு தெரியும், நாங்கள் ஷூட் பண்ணோம். இன்ஃபேக்ட் வந்து
அந்த அம்மா குமரவேல் அம்மா அவங்க ஒய்ஃபு இறந்துருவாங்க. ஆமா. அந்த சீனுக்கு நாங்கள் மலர் மாலை வைப்போம், திருப்பி சர்ச்சுக்கு வருவோம், அதெல்லாம் இருந்துடும். ஆனால் படம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த சீன் ஆரம்பிக்கும் போது பார்த்தா அந்த அம்மா வந்து நிற்பாங்க. அவர் எந்திரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதட்டமாக வந்து நிற்பாங்க. எனக்கு என்னடா இது 6 மாதத்துக்கு முன்னாடி தானே ஷூட் பண்ணோம், அதுக்குள்ளே நம்ம மறந்து போயிட்டோமா, குமரவேல் கேரக்டர் சாகாத, இந்த அம்மா தானே சாவாங்க, ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானே பதட்டமாக பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி அது அந்த ட்விஸ்ட் அங்கே அப்படி ஒரு பிளே வச்சுருக்காங்கன்னு தெரியாது. இந்த அம்மா இறந்துருவாங்கன்னு கதையில் தெரியும், அது சீன்லேயும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல. எனக்கு அப்படி இருக்குன்னா நார்மல் ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்குன்னு இருக்குல்ல, அதை கெஸ் பண்ணிடுவாங்க. அது பெரிய சஸ்பென்ஸ் பிளேயர் கிடையாது, இது கிடையாது, பிளே கிடையாது. குமரவேல் எழுப்ப எல்லோரும் வரும்பொழுது அவங்க ஒரு வேளை இதை கெஸ் கூட பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஒரு நியூயான்ஸ் இருக்குல்ல, ஒரு ஒரு உங்களுக்கு அந்த அம்மா நார்மலாக காலையில் தூக்கத்திலேயே இறந்துருந்தால் கூட இதே எஃபெக்ட் தான். ஆனால் இதில் வந்து அவருக்கு என்னவோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்து அவங்க உயிரை விட்டாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன டைமென்ஷன் இருக்குல்ல. ஏன்னா இவங்க 2 பேரும் எல்லா ஃபேமிலியும் விட்டுட்டு, ரிலேட்டிவ்ஸை விட்டுட்டு லவ் பண்ணி தனியாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஸோ இவ்வளோ நியூயான்சஸாக ஒன்று இருக்குல்ல. எனக்கு டோட்டல் படம் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு முன்னாடி வந்தது முன்னாபாய் பார்க்கும்பொழுது அது ஹிந்தி படம். அதில் ஒரு இந்த மாதிரி ஒரு 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 ஃபீல் கிடைக்கும். ஆமாம். ஏன்னா என்ன மாதிரின்னா, எனக்கு அது மேலகன் பார்க்கும் பொழுது தோணுது கிட்டத்தட்ட ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னென்னா உங்கள் ஆன்மாவை வந்து சுத்தப்படுத்தி அனுப்புனா அப்படி இருக்கும். அதில் ரொம்ப நாளாக தூசி படிஞ்சிட்ருக்கோம், நமக்கே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஆன்மாவை பியூரிஃபை ரெஃப்ரெஷ் பண்ணி அனுப்புறது. ஆமாம், டோட்டல் வாஷ், பியூர்லி வாஷ். ஆமாம், அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு நீ சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா, இதை என்ன பட்ஜெட்டில் என்ன மாதிரியான ஒரு ஒரு கன்ஸ்ட்ரெயின் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு இருக்குமோ அது எல்லாமே இருந்து தான் பண்ணாங்க. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு அவங்கள கோஆர்டினேட் பண்ணணும், நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கணும். ஆனால் தே நெவர் வேஸ்டட் அ சிங்கிள் மொமெண்ட். அதில் தான் அந்த ப்ரில்லியன்ஸ். அது யங் டீம்கிட்ட பார்க்கும்பொழுது, எக்ஸ்பீரியன்ஸ் டீம்கிட்ட வந்து அதுதான் டிஃபால்ட்டே இல்லையா. ஃப்ரெஷ் டீம்கிட்ட அந்த ஒரு கிட்டத்தட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, நடுவில் கொஞ்சம் பக்கத்து கணம் போடும்பொழுது நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோமோ அந்த மாதிரி விஷயமா இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பக்கம் சக்ஸஸாக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு கேரக்டர் பண்ணி பயங்கரமாக சிரிக்க வச்சிங்க எல்லாத்தையுமே. கேங்கர்ஸ் சுந்தர்சி சாருடைய யூனிவர்ஸில் ஜாயின் பண்ணி வைகை புயல் வடிவேலோடு சேர்ந்து கிட்டத்தட்ட அவருக்கு இனியாக ஒரு லேடி கட்டை போட்டு தேட்டரில் எல்லாரையும் சிரிக்க வச்சிங்க. ஐயா, அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கய்யா. நான் வந்து ஆக்சுவலாக நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான முடிஞ்ச உடனே ரொம்ப மிக சில பேர் தான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக படமாக அவங்களுக்கு பிடிக்கும், பட் யாரும் தெரியாதில்ல. ஆனால் சுந்தர்சி சார் தான் வந்து என்னையும் ராஜியும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் அந்த படத்தை பற்றி பேசினாங்க. இட்ஸ் லைக் எங்களுக்கே வந்து என்னடா இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லையே, இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கு. உண்மையிலே அப்படி தான் இருந்தது. அது எதுக்காக கூப்பிட்டாங்கன்னா, தீயா வேலை பார்க்கணும் குமார் அந்த படத்தில் ஒரு 2 கேரக்டர் இருக்குது, நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுங்கள், நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுங்கள் அப்படின்னா. நான் அப்போ வந்து டைரக்ட் பண்ணுற இதில் இருந்தேன், ஸ்டோரி பிச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சார்கிட்ட சொன்னேன், சார் நான் நடிக்கணும்னே வரல சார், லக்கிலி இந்த படம் அமைஞ்சது, ஐ எம் ஹாப்பி, பட் நான் டைரக்ட் பண்ணணும் சார் அப்படின்னா. அப்போ ஓகே டைரக்ட் பண்ணுங்கள், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ராஜ் நடித்தானா எனக்கு தெரில. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக நடிகன் ஆகிட்டேன். இல்லை டைரெக்ஷன் இல்லை, நடிகன் தான். அதிலேருந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், சாரை மீட் பண்ணணும், சார் படத்தில் ஒர்க் பண்ணணும்னு. அது அமையாமையே போயிட்டு இருந்தது. விச்சு அண்ணங்கிட்ட தான் நான் காண்டாக்டில் இருந்தேன். அவங்க கூட இருப்பாங்கள்ல, அவங்க ஃப்ரெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன்லேயும் இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. விச்சு அண்ணங்கிட்ட தான், அண்ணே ஒரு மீட்டிங்ண்ணே, ஒரு மீட்டிங் தான் நான் பார்க்குறேன், கரெக்டான டைமில் பார்க்குறேன் பாரு. அது ஒரு 4-5 வருஷமாகவே போயிட்டு இருந்தது. கரெக்டாக இந்த படத்தில் வந்து வடிவேல் அண்ணன் எல்லாம் இருக்கும் பொழுது விச்சு அண்ணன் வந்து
திருப்பி சொல்லி சுந்தர்சி சாரும் பண்ணணும், பக்ஸ் கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையிலே சொல்கிறேன், ஒரு மாதிரி ஜென்டில்மேனெல்லாம் இருக்கவே முடியாது. நான் ஒரு ரொம்ப சின்ன ஆர்டிஸ்ட் ரைட்டுங்களா, ஆனால் அவங்க டீமும் சரி, அவரும் சரி, சாரும் சரி, என்னை ஹேண்டில் பண்ணது வந்து நான் ஏதோ பெரிய பழந்துண்டு கொட்டப்பட்ட ஆள் மாதிரி தான் ஹேண்டில் பண்ணாங்க. நான் ரொம்ப சாதாரண ஆள், ரொம்ப ஜென்யூனாகவே லவ். என்கிட்ட மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையுமே. நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் மேனேஜராக ஒருத்தர் வருவார். ஓகே ரைட்டா, அவங்க ஒய்ஃபு ஃபோனை தான் தெரியும். அவர் வந்து ஆக்சுவலாக பாமா விஜயத்தில் அவர் பேர் பிரபாகரன், மாஸ்டர் பிரபாகரன் சொல்லுவாங்க. ஏன் நான் ஒரு நாள் ஷூட்டில் சார் கூட உட்காந்து மானிட்டரில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும் பொழுது நான் கேட்டேன் சும்மா, சார் அது என்ன விஷயம்னா, அவர்கிட்ட எல்லாருமே கேட்ட கேள்வியை தான் நான் கேட்பேன், ஆனால் புதுசாக பதில் சொல்கிற மாதிரியே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அவ்வளோ சின்சியராக ஒரு பதில் வரும், எந்த ஃபில்டருமே இல்லாமல். அவர் இப்போவும் சொல்லுவார், என்கிட்ட யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, கேட்டால் நான் சொல்லுவேன், என் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நான் ஏன் இந்த மாதிரி ஷாட் வைக்கிறேன், ஏன் இந்த சீனில் இங்கே கட் பண்ணுறேன்னு கேட்டால் நான் சொல்கிறதுக்கு ரெடி, ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க அடுத்தடுத்த வேலைன்னு போயிட்டுருக்காங்க, கேட்கணும், கேட்டால் நான் சொல்லுவேன் அப்படிம்பார். அப்போது நான் கேட்டேன், உங்கள் படத்தில் மட்டும் பழைய ஆர்டிஸ்ட் நிறைய பேரை திருப்பி யூஸ் பண்ணுறீங்க சார், புதுசாக ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா சார்னா, நிறைய பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு, புதுசு கிடையாது. ஆனால் எனக்கு அவர் சொன்னது வந்து, இல்லைங்க இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாதுல்ல, அவங்க எவ்வளோ பெரிய ஆள், அவங்களோட பாடி ஆஃப் ஒர்க்கு, அப்போ நமக்கு அந்த இது இருக்குல்ல, ஒரு கடமை இருக்குல்ல, அதை வந்து நான் இப்போ சொல்கிற வார்த்தை கூட அவர் யூஸ் பண்ணல, அதனால அவங்கள யூஸ் பண்ணுறோம். அது ஹாப்பி இல்லை, அவங்க கூட ஒர்க் பண்ணும்பொழுது இப்போ பழைய விஷயங்கள்லாம் பேச முடியும், அந்த காலத்தில் அந்த டைரக்டர்ஸ் எப்படி வேலை வாங்குவாங்க, என்ன நடந்துச்சு, பேட்டிலேயோ இல்லை வெளியிலையோ சொல்ல முடியாததை வந்து நம்ம ஜாலியாக பேசும்பொழுது ஷேர் பண்ணிப்பாங்க. இது தானே, இதுக்கு தானே அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு விஸ்டமும் சரி, அந்த கைண்ட் ஆஃப் என்ன சொல்லுவீங்க, அந்த நடந்த மெமரிஸ் இருக்குல்ல, அதை நம்மக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணும்பொழுது அது நமக்கும் ஹாப்பி, அவங்களுக்கும் ஹாப்பி இல்லை. அதனால் நான் வந்து கான்ஷியஸாகவே என் படத்தில் வந்து சில ஓல்டு கேரக்டர்ஸ் இருக்கும், கான்ஷியஸாகவே வைப்பேன், ஏன்னா இவங்களெல்லாம் கூப்பிடலாம், ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் வந்து டெல்லி கணேஷ் சார்லாம் பேட்டியில் நிறைய சொல்லியிருக்காரு, கேஎஸ் ரவிக்குமார் சார் படத்துலையும் சுந்தர்சி சார் படத்துலையும் நான் கண்டிப்பாக இருப்பேன், எல்லா படத்துலையும் அது அந்த ஒரு கைண்ட் ஆஃப் லவ் இருக்குது. ஸோ இந்த இதுவுமே நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இப்போ கூட நம்ம படத்தில் பாமா விஜயத்தில் ஒரு பையன் டான்ஸ் ஆடியிருப்பான், அந்த பையன் வந்து எங்கே இருக்கான்னு தெரியல, இப்போ கண்டிப்பாக அவருக்கு வயசாக இருக்கும், அவரெல்லாம் வந்து நம்ம மீட் பண்ணோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, விச்சனை அப்போ தான் யாரை பற்றி பேசுகிறீங்க இந்த மாதிரி, அப்படியா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு யூடியூப்பில் சும்மா போட்டு பார்த்தாரு. ஆக்சுவலாக எனக்கு வந்து அவர் யாருன்னு காட்டுறதுக்காக யூடியூப்பில் போட்டாங்க, போட்டால் அவர் ஒரு 2 மாதம் முன்னாடி குட்டி பத்மினி மேம் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, அது வந்துச்சு. அப்போ நான் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு அவங்க குட்டி பத்மினி மேமுக்கு ஃபோன் பண்ணி அவர் நம்பர் வாங்கி வர வச்சுட்டாங்க. ஒரு 2வது நாள் அந்த ஷூட் வர வச்சு அவரை ஒரு 3 நாள் அந்த தேட்டரில் வந்து சீன்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது, நான் வடிவேல் அண்ணன், சுந்தர்சி சார், மற்ற எல்லாருமே உட்காந்து அது எப்படி நடந்துச்சு, எம்ஜிஆர் சார் எப்படி நடிப்பார், சிவாஜி சார் கூட நடிக்கும்போது எப்படி இருக்கும், ஏபி நாகராஜன் சார் எப்படி டைரக்ட் பண்ணுவார், பாலச்சந்தர் சார் என்ன பண்ணுவார், பாலையா அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி ப்ரிப்பேர் ஆவாங்க, இம்ப்ரூவைசேஷன் இருக்குமா, நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதை பண்ண முடியுமா, பண்ண அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பண்ணுவாங்களா, நாகேஷ் சார் எப்படி பண்ணுவார், எல்லாமே 3-4 நாள் இதே மாதிரி அவர் வந்து யாருமே ஃப்ரீயாகவே விடலை, கேள்வி கேட்டே இருக்கோம், அவரும் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. முடிச்சுட்டு கிளம்பும் பொழுது எல்லாரையும் ஹக் பண்ணி அவர் எமோஷன் ஆகி அழுது, சார் இந்த கோடாம்பாக்கத்தில் பிரிட்ஜி பக்கத்தில் தான் சார் பிரிண்டர் ஷாப் வச்சுருக்கேன், எல்லோரும் நம்ம ஆளுங்க வந்து எடுத்துகிட்டு தான் போவாங்க, நான் தான் தெரியும், ஒருத்தன் கூட கூப்பிடல சார், நீங்கள் வந்து இவ்வளோ ஞாபகம் வச்சு என்னை கூப்பிட்ருக்கீங்க, இனிமேல் எல்லோரும் கூப்பிடுவாங்க, ஆனால் நீங்கள் பண்ணுறது பெரிய விஷயம் சார்ன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகி லவ். இதுக்கு மேலே என்னங்க வேணும், சினிமாங்க வின்வின் சிச்சுவேஷன் தான், இதுதான் சினிமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஐயா பியூர் லவ். நான் வந்து நான் இப்படி சொல்லுவேன், தக் லைஃப்லேயும் நான் பண்ணியிருக்கேன் ரைட்டுங்களா,
மணி சார், இப்போ குமாரராஜா சார், ஹிந்தியில் வாசன் பாலா சார், இங்கே சுந்தர்சி சார், இவங்க யாருமே டிஃப்ரெண்ட்டே கிடையாது. எல்லாருக்குமே அந்த சினிமா மேலே அவ்வளோ பேஷன் இருக்குது. ஈக்குவல் டிகிரி சொல்லலாம். ஆனால் த வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங், மேக்கிங் மூவி அது டிஃபர் ஆகுதே தவிர்த்து, ஸ்டைல் டிஃபர் ஆகுதே தவிர்த்து, த பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா, பேஷன் டுவர்ட்ஸ் தி கிராஃப்ட்மேன், பீப்புள், ஆர்டிஸ்ட் சேம். நிச்சயமா. பில்லியன்ஸ். ஸோ அதே மாதிரி சுந்தர்சியை பற்றி பேசியாச்சு. இன்னொருத்தர் ஐயா, ஏன்னா ஒரு காமெடியாக நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட இன்ஸ்பிரேஷன் நான் ஜெல்லூர் காதலில் அசோசியேட் டைரக்டர். ஓ ஓகே. அதெல்லாம் வடிவேலண்ணா இருக்காங்க. ஸோ நான் வந்து அதில் வந்து என்ன பிரச்சனைனா, நான் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் லொக்கேஷன் பார்த்துக்கிட்டேன். ஸோ காலையில் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு ஷூட்டு ஃபஸ்ட்டு டேக் ரன் பண்ண ஆரம்பிப்பாங்கள்ல, அடுத்த லொக்கேஷன் போயிடுவேன். ஏன்னா அங்கே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஸோ நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் வாட்ச் பண்ணவே இல்லை, படத்தில் பார்த்துடுறேன். இன்றைக்கும் படத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு பெர்ஃபார்மன்ஸை நான் பார்க்கல. ஓகே. நான் போயிட்டு அடுத்த நாள் வரும்பொழுது வந்து சொல்லுவாங்க, நேற்று செம சீனு, அந்த பேசிகிட்டு இருக்கோம் மாமா அப்படிம்பார்ல, அந்த சீன் ஷூட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஃபுல் டைலாக்லாம் சொல்லுவாங்க. அடா பாவிகளா, என்ன இப்படி ஒரு வேலைக்கு விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமே நிறைய வின்னர் இதெல்லாம் இருக்குல்ல, கிளாசிக்ஸ், மாஸ்டர். ஏன் அப்படின்னா தேட்டரில் வந்து அந்த மேனேஜர் கூட அவர் மேனேஜராக நடித்தவருங்க வந்து வெங்கட்னு சொல்லிட்டு, அவங்க தான் ரைட்டர். ஓகே. கலகலப்புலேருந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக சார் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் டைலாக் ரைட்டர், ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர். ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்கள்ல, இந்த மூஞ்சி ஏற்கனவே அழுகி போன பலாப்பழம் மாதிரி இருக்குது அப்படின்னா இப்படி திரும்புவார். அப்போது அங்கே ஸ்பாட்லேயே வந்து மனோன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு அண்ணா. அவர் யாருன்னா வந்து கடல்லே கிடைக்கல ஜாமீன், இந்த டைலாக்லாம் எழுதுனவங்க. ஓகே. அவருமே வந்து சுந்தர்சி சார் டீம் தான். ஸோ அவங்களுமே அந்த டீமில் இருந்தாங்க. அப்போ அவர் மைண்ட் வைஸுக்கு ஒன்று சொல்கிறாரு, அதுதான் ஆமாம் இவனை பார்த்தாலே அப்படி தான் இருக்குது, காட்டி கொடுத்துருவோம் போல இருக்க, இந்த டோன்லேயே வந்து அவர் சொல்கிறாரு. ரைட்டுங்களா? இந்த டூரேஷனுக்கு அவர் ரியாக்ட் பண்ணணும். ஜென்ரலி டப்பிங்கில் போடுவாங்க, ஆனால் லக்கிலி இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல மைண்ட் வாய்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி தான், ஏன்னா அதுக்கான ரியாக்ஷனோடு அவர் கொடுத்தாரு வடிவேலண்ணா. அப்படின்னு பண்ணுறது இருக்குல்ல, அப்படியே உட்காரும். இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் another actor to reproduce that. நீங்கள் கேங்கஸையோ இல்லை வடிவேலண்ணன் பண்ண படத்தையோ ரீமேக் பண்ணவே முடியாது. சத்தியமாக முடியாது, வாய்ப்பே இல்லை. நீங்கள் இன்சரேஷன் நீங்கள் எந்த லாங்குவேஜ்லையும் பண்ணவே முடியாது. யாரை வச்சு பண்ணுறது? பண்ணவே முடியாது. that's the benchmark of ஒரு ஆர்டிஸ்ட். ரீமேக்கே பண்ண முடியாதுன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு யூனிக்னஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். நான் இப்போ வந்து அந்த மாதிரி என்ன படம் சொல்லணும்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணும் பொழுது அமைதி படையை வந்து எதுலையாவது ரீமேக் பண்ண, ஆனால் பண்ணுனாங்க. நாங்கள் பண்ணணும்னு நினச்சிக்கும் பொழுது என்னென்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். கடைசியாக ரொம்ப என்ன சொல்லுங்க, ஒரே ஒரு ஆள் மிஞ்சினார். இவர் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் அந்தளவுக்கும் வருமானு தெரியல, ரவி தேஜா சார் தெலுங்கு. அதர் தென் தட் தெர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் அதை டூப்ளிகேட் பண்ணுறது கூட ஆள் கிடையாது. திங்க் அபவுட் தட் கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். சத்யராஜ் சார், நம்ம வந்து நம்மக்கிட்ட ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட இருக்கிற வேல்யூ, அவங்களோட தனித்துவம் நம்ம கொண்டாடுறதே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் அதை அந்தந்த டைமுக்கு பேசிட்டு அதை கிராஸ் பண்ணி போயிடும். அது அது நம்மளோட பெரிய ட்ராபேக். அதை நம்ம நிறைய இடத்துல ஷேர் பண்ண வேண்டியிருக்கு, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போவுமே சில படம்லாம் நல்ல படமாக வந்துச்சு, நம்ம கூழாங்கலை பற்றிலாம் நிறைய பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தா யாருமே பேசலை. அது ஒரு டெட்லி சைலன்ஸ் ஆயிரும். அப்புறமா ஒரு 6 மாதம் கழிச்சு பேசுவாங்க. அண்டர்ரேட்டட் படம். ஆமாம், எங்கேயா இப்போ கடைசி விவசாயி. நான் 4 வாட்டி தேட்டரில் உட்காந்து கடைசி விவசாயி பார்த்துட்ருக்கேன். உண்மையிலே சொல்கிறேங்க, நான் வந்து அது என்ன நம்பர்னு தெரியல, நிறைய படம் 4 வாட்டி பார்த்துருக்கேன். ஒரு சூப்பர் கேட்டகரியில் வரும்ல. ஓகே. மேற்கு தொடர்ச்சி மலை, நண்பகல் நேரத்து மயக்கம், நந்தா,
ஆரண்ய காண்டம். ஸோ அப்புறமா வந்து பேசுவாங்க, அது வேஸ்ட்டு, தெரியல. இருக்கிறப்ப விட்டுட்டு அதுக்கப்புறம் பேசி என்னென்னா வடிவேல் அண்ணன்னா, சாரி எங்கேயோ போயிட்டு பண்ணுறீங்களா, வடிவேல் அண்ணா வந்து அது ஒன்று, அந்த டைமிங் இருக்குல்ல. நான்லாம் வந்து ஆக்சுவலாக சார்லஸ் யோ சார்லஸ் அப்படியே போயிட்டே இருப்பார். யோ சிங்காரம் அப்படின்னு சொன்னோன்னு நிற்பார். நின்னோன்னா சார் வந்து என்ன பேரை சொல்லி கூப்பிட்டா நீ திரும்ப மாட்டேங்கிற, பேர் வச்ச குழந்தை கூட ஒரு வருஷம் கழிச்சு தான் திரும்பி பார்ப்போம். இதெல்லாம் நாங்கள் வந்து ஒயிடில் சிரிச்சாச்சு. அப்புறம் சார் ரீடேக் போகலான்னா, இல்லை நான் எப்படி கட் பண்ணி க்ளோஸ் தான் போய் ஆகணும், நீ ஏன்னா எப்படி சிரிக்க தான் போகிறீங்க அடுத்தது. ஏன்னா இட்ஸ் ஸோ ஃபன்னி. நாங்கள் ரிஹர்சல் பண்ணுறோம், ஆனால் அவர் அந்த டோனில் அப்போ அங்கே ஸ்பாட்டில் பேசும்பொழுது வி கைண்ட் ஆஃப் ஹேட் தட் ஃபன். லைஃப் டைம் மெமரி அது அண்ணா கூட ஒர்க் பண்ணது. அவர் உங்களுடைய கேரக்டர் நோட் பண்ணி பேசினாரா படங்கள் பற்றி எதுவும் வடிவேல் சார்? இல்லை, அண்ணனுக்கு வந்து நான் வந்து ஆக்டர்னு நான் மேபி நான் நடித்த படம் எதுவும் பார்க்கல. ஓகே. பட் சுந்தர் சி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது சொன்னார், இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருங்க, டைரக்ஷன் பண்ணணும்னு இருந்தார், நடிக்க வந்துட்டார். அப்படிங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இன்னொரு கூடுதல் அன்பு இருந்தது. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஜில்லுன்னு ஒரு காதில் ஒர்க் பண்ணேண்ணே, இந்த மாதிரி ஷூட்டிங், அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப அன்பாக தான் இருந்துச்சு. இன்னும் இன்ஃபேக்ட் வந்து அது வந்து ஒரு டீம் ஒர்க்குன்னு வைங்களேன். இப்போ நான் வந்து ஒரு சீன் இந்த ஐடியா இவங்க கொடுத்தாங்க இப்படி சொன்னாங்கன்னா, அதை வந்து அப்போ மற்றவங்களாம் என்ன வேலை பார்த்தாங்கன்னுலாம் குதர்க்கமாக யோசிக்காமல் அது ஒரு டீம் ஒர்க். எப்படின்னா ஆக்சுவலாக வந்து வடிவேல் அண்ணன் கூட வந்து வர்றது வந்து இன்னொரு லேடி ஆர்டிஸ்ட் தான். அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த லேடி கேரக்டர் தான் நடிக்க வைப்பாங்க தேட்டரில். ஓகே. அப்போ அன்னைக்கு முதல்ல பேசிகிட்டு இருக்கும்பொழுது சுந்தர் சி சார் சொன்னார், அது ஒரு ஐடியா இருக்குது, பட் அந்த ஐடியா வேணாமே, ஆனால் அதில் என்ன கிக் இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லையே, ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து இவன் ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல என்ன காமெடி இருக்குது, காமெடியே கிடையாது. அப்போ என்ன காமெடி பண்ணலான்னா, அப்போ சுந்தர் சி சார் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், கலகலப்பில் வந்து அமிதாப் மாமா கெட்டப் மாறிட்டே இருப்பார்ல, அதில் ஒரு கெட்டப் மாறுற ஒரு கெட்டப் வந்து லேடி கெட்டப். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இளவரசன் ஆனனால கண்டினியூட்டி இருந்தனால ஷேவ் பண்ண முடியல. ஓகே. அதனால் அந்த ஐடியாவை தூக்கி வெளியில் வச்சுட்டாங்க. அப்போ சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஐடியா யோசித்தோம், அந்த மாதிரி நம்ம டீமில் இந்த கேங்கஸ் டீம்லேயே யாரையாவது போடலாமா அப்படின்னு போடும்போது அப்போ வடிவேல் அண்ணன் தான் சொன்னார், பக்ஸு போட்டோம் அப்படின்னு. அவரோட சாய்ஸ். ஸோ இட்ஸ் லைக் இன்ஃபேக்ட் யார் நடிக்கணுமோ அவங்களுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி நாளை இன்றைக்கி நைட்டு போட்டு நான் காலைல வந்துட்டாங்கன்னா காலைல ஷூட்டு, காலைல இல்லை 2 நாள் கழிச்சு ஷூட். ஓகே. அந்த மாதிரி டிக்கெட்லாம் போட்டாங்க அவங்க. ஸோ பரவாயில்ல, பக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களான்னு சுந்தர் சி சார் கேட்டார். சார் நான் ஹாப்பியாக பண்ணுறேன் சார். என்னங்க இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? இல்லை சார், அந்த லேடி கட்டை போடுறது வந்து எப்போவுமே வந்து பயங்கர ஃபன்னு, ஆனால் அதை வந்து நம்ம படத்தில் போடுறது இன்னும் போனஸ் இல்லை, பண்ணலாம் சார் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்க வச்சு போட்டு தனியாக அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் தைச்சி வேறு விக்கெல்லாம் வச்சு பார்த்து ஒரு விக்கு வச்சோம். பார்த்தா இதுதான் சொன்னார், பழைய இந்த டிடியில் வரும் தெரியுமா விக்ரம் வேதா, அதில் வேதாள பார்த்த மாதிரியே இருந்தது. இவ்வளோ மோசமாக இருக்க வேணாம், கொஞ்சமாவது வெளியில் பார்த்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விக்கெல்லாம் மாற்றி அப்புறம் பண்ணது தான் அது. ஸோ இட்ஸ் லைக் பீயிங் பார்ட். அது இவ்வளோலாம் நடக்கலாம் தெரியாது, அது ஒரு எல்லாமே ஐடியாஸாக ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ளோவில். அன்னன்னைக்கு சீனுக்கு அன்னன்னைக்கு முதல் நாள் தான் அப்படியே சொலிடிஃபை ஆகும். இட்ஸ் அ ஹார்ட் ஒர்க் ஆக்சுவலி. இப்போது சுந்தர் சி சாரை வந்து டூப்ளிகேட் பண்ணணும், இந்த நான் ஃபன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தின் லைன் தான் இருக்கும், இந்தந்த சீக்வன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரஃப் ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும், யாருமே பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அவரோட ஸ்டைல் மட்டும் இல்லை, அவரோட கேரக்டரும் கூட. எதையுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் அப்படியே போகும்பொழுது இப்போ வந்து நான் வந்து சார் கூட உட்காந்து பேசிகிட்ருக்கேன்,
அப்போ வந்து அந்த வடிவேல் அண்ணா வந்து மருந்து அடிப்பார்ல, ஆமாம். அந்த சீன் எடுக்க போகிறாங்க. போகும்பொழுது இன்னொரு வாத்தியார் தான் அதில் நடிக்கணும். அப்போ சுந்தர் சி சார் சொன்னார், பக்ஸ் இருக்கும்பொழுது எப்படி இன்னொரு வாத்தியார் வந்தால் காமெடி ஒர்க் ஆகும்? அவர் வேணாம், ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் மயங்கி விழும்பொழுது நமக்கு கனெக்டே ஆகாது. பட் தெரிஞ்ச கேரக்டரே திருப்பி நீங்கள் அப்புறம் ஃப்ரெண்டு தான் சொன்னான், மதுரை கீதன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு, நீ ஒன்று அனலைஸ் பண்ணி பார்த்தியா, உன் கேரக்டரு வர்ற எல்லா சீன்லையுமே இந்த கேரக்டர் கீழே விழுந்துட்டுருக்கோம். ஓகே. ஒன்று ஃபுட்பால் பட்டு விழுவான், படியில் வந்து உருண்டு விழுவான், இந்த மயங்கி விழுவான், இல்லை காலில் விழுவான். அவர் சொல்லுவார்ல, நான் இதை அடித்ததில்ல அதை அடித்ததுலேருந்து, அந்த மாதிரி இந்த கேரக்டர் விழுந்துக்கிட்டே இருப்பான். ரைட்டுங்களா? இட்ஸ் லைக் இதை நீங்கள் ரூம் போட்டு யோசித்து வரல. அது வந்து அது என்னென்னா ஒரு க்ரியேட்டிவ் ஸ்டைல். அந்த ப்ராசஸ் எப்படின்னா எல்லாமே ஜம்பிள் ஆகிட்டே இருக்கும். அந்தந்த சீன் ஷூட் பண்ணும்பொழுது டக் 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 டக்குன்னு உட்கார்ந்துட்டே இருக்கும். அது பிரில்லியன்ஸ். இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், சுந்தர் சி சார் இப்படி தான் டைரக்ட் பண்ணுவாங்க, இப்படி தான் இருக்கும் ப்ராசஸ்ன்னு. என் ஃப்ரெண்டு ஒரு சூதுகோமோட ஸ்கிரிப்ட் ரைட்டரு சீனிவாஸ் கவிநாயகம், அவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், சுந்தர் சி சார் படத்தில் நடிக்க போகிறேன் வடிவேல் அண்ணன் கூட அப்படின்னு. மெட்ராஸுக்கு வெளியில் தெரிய போகிறீங்க. உண்மை கரெக்டாக தான். ஏன்னா சூசியோடைய படங்கள் பிஎன்சி எங்களுக்கு கூட்டு போயிடும் உங்களை ஃபுல்லாகவே. ஐயோ மேஜிக் 100ல் ஒரு வார்த்தை அவர் சொன்னதான். அது இன்னொன்று, நான் சார் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லும் பொழுது எல்லாருமே பயங்கர பாசிட்டிவாக அவங்க ஒர்க் பண்ண மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணி, நீங்கள் லக்கிங்க, ஹாப்பிங்க, ஆனால் இது கொஞ்சம் டிலேவாக தான் நடக்குது, ஆனால் ஹாப்பி, என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் வந்து ரெக்ரெட் பண்ணலை, ஆனால் என்ன சொல்லுவீங்க, கொஞ்சம் நான் முட்டாளாக இருந்திருக்கேன்னு இருக்குல்ல. சார் கூப்பிடும் பொழுது யோசிச்சு பாருங்கள், தீயா வேலை பார்க்கணும் குமார் வந்து 2013 14 நினைக்கிறேன். நான் அப்போ இருந்து சார் படத்தில் இருந்திருப்பேன். இமேஜின் த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மைட் எனக்கு கிடச்சிருக்கும்ல. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. பட் ஓகே, அட்லீஸ்ட் இப்போ அது கிடைக்குது, ஐ எம் பிளஸ்ட். இல்லை பத்ரி அண்ணா அவங்க வந்து கோ டைரக்டர் மாதிரி இருந்தாங்க, அவங்க என்கரேஜ் பண்ணுறது. நான் போய் கேட்பேன், ரீடேக் போகலாமாண்ணா, சரி இதை இப்படி பண்ணுங்கள், அந்த 3ஆவது டேக்கில் ஒன்று பண்ணிங்களா, அது திருப்பி பண்ணுங்க, இதில் பண்ணுங்கள். அப்படி மனோ அண்ணன்லாம் வந்து இந்த டைலாக்லாம் இருக்குல்ல, டே உன் எண்ணம் தாண்டா, உன் கண்ணு தாண்டா பெருசு, உன் எண்ணம் சின்னதுரா அப்படின்னு சொல்லுவார்ல. இட்ஸ் ஆல் அவுட் ஆஃப் லவ். திருப்பி ஒன்றுமே இல்லை, ஒண்டர்ஃபுல் டீம். அது இட்ஸ் டீம் ஒர்க். அட் த சேம் டைம் வந்து இப்போ அது வேறு எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது. அது சுந்தர் சி சார் வேணும், அது மேஜிக். அவ்வளோதான் மேஜிக். இன்னும் வடிவேல் என்னன்னு சொல்லணும்னா, சில டைலாக்ஸ் எல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிப்பாங்கள்ல, அப்போ வந்து அவர் சிரிப்பார், சுந்தர் சி சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போவார். இல்லை அண்ணனுக்கு பிடிக்கல, மாற்றிக்கலாம். அந்த ஒரு நிறைய விஷயம் அவங்க ஓப்பனாக பேசணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இது நல்லா இருக்குண்ணே, இது பண்ணிக்கலாண்ணே, இது அந்த படத்தில் வந்திருக்கோ, ஆமாம் அந்த படத்தில் வந்த மாதிரி இருக்குல்ல, வேணாம் புதுசாக பண்ணலாம். வெரி டஃப். ஏன்னா அவர் யோசிச்சு பாருங்கள், வடிவேலண்ணா காமெடி படம் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காரு, காமெடியாக மட்டும்தான் வந்துட்டுருக்காரு. ரேர்லி மாமன்னன் மாதிரி விஷயம், ஓகேவா? எப்படி புதுசாக வர முடியும்? ரிப்பீட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் தேவ் வெரி கிளியர், ரிப்பீட் ஆக வேணாம், ரிப்பீட் ஆகும். அதை மீறி நம்மளாக ஒன்று கண்டுபிடிக்கிறது வேறு, அமையிறது வேறு. அவங்க கான்ஷியஸாக இருக்காங்க, புதுசாக பண்ணிடணும், புதுசாக என்ன பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் வந்து வடிவேலனை வந்து இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் எல்லா கெட்டப்புமே வந்து விக்கு தான். அவரோட ஓன் கேரக்டர் ஒன்று வருது இல்லை, அதுவுமே விக்கு தான் இல்லையா, கர்லி ஹேர். அது என்ன ஆகுன்னா, எவ்ரி டேக்குக்கு, ஷாட்டுக்கு கிடையாது, எவ்ரி டேக் அப்படியே ஒழுகும், வேர்வையாக கொட்டும் பொழுது அவங்களோட மேக்கப் அசிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணுவாங்க. இந்த பிரில்லியன்ஸ் என்னென்னா, அவ்வளோ ஸ்ட்ரெயின்
பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல காமெடி பண்ணணும். நீங்கள் காமெடிக்கு நீங்கள் யோசிக்கணும். அவர் காலையில் ஒரு 10 மணிக்கு வந்தாருன்னா ஈவினிங் 4, 5, 6 மணி வரைக்கும் போகும். சம்டைம்ஸ் 8, 9 மணி வரலாம் போகும். அவர் எங்கேயுமே போக மாட்டார், அங்கேயே தான் இருப்பார். டைரக்டர் கூட தான் மானிட்டரில் உட்காந்துட்டு இருப்பார். ஒவ்வொருத்து கொட்டிக்கிட்டே இருக்கும். முடியாதுங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு தலை வலிக்கும் பொழுது யாரையாவது பார்த்து சிரிக்கணும்னு சொன்னால் நம்ம சிரிப்போம்மா? வேர்த்து கொட்டிகிட்டே ஆமாம் பண்ணுறது. அதில் காமெடி பண்ணணும். சீரியஸாக நடிக்கிறது, இரிட்டேட்டிங்காக நடிக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு போயிடலாம், அதை யூஸ் பண்ணி. பட் காமெடி பண்ணணும். அப்புறம் ஆனால் அண்ணங்கிட்ட பேசிட்டு போது கேட்டேன், எப்படின்னா முடியுது? இல்லை, பழகிடுச்சு. முதல்ல கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் ஒரு படத்துக்குமே இந்த மாதிரி தானே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், பழகிடுச்சு அப்படின்னு சாதாரணமாக அதை தாண்டி போகிறாங்க. பெரிய விஷயம், பெரிய விஷயம். வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025 பவர்ட் பை கிரெடில்லா. மே 10ஆம் தேதி சென்னை சிட்டி சென்டர் எக்மோர் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு வாங்க. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை.